குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 13 தொடக்கம் 22 இறாகும். அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகின்றீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அடைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகின்றீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா, காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகின்றார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கின்றவர் மீதும் ஆணையிடுகின்றார். வானத்தின் மீது ஆணையிடுகின்றவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுளின் மீதும் ஆணையிடுகின்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.